வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 1 1999 வருடம், பீகார், இந்தியா. அன்னைக்கு மத்தியானம் ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்பவே பதட்டத்தோட கோரபந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி வந்தவர், என்னுடைய பேர் அனுபம் ராய், நான் ஒரு டாக்டர், ஜாம்சத்பூர்ல இருக்கிற ஒரு ஏரியால கிளினிக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அப்படி அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கோரபந்தால வாழ்ந்துட்டு இருந்த 40 வயதான அவருடைய சிஸ்டர் லக்கி போமிக் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு டோட்டலா ஒரு ஃபேமிலியே மிஸ்ஸிங் அப்படின்னு இருந்திருக்கு. அவருடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் உடனடியா அவரை கூட்டிட்டு அவருடைய சிஸ்டர் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் கேட் மற்றும் முன்பக்க வாசல் பூட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அப்ப அனுபம் இந்த வீட்டுக்கு பின்பக்க வாசல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த காம்பவுண்ட் வாழை ஏறி குதிச்சு பின்பக்க வாசல் வழியா போய் பார்க்கும்போது அந்த வாசலும் உள்பக்கமா பூட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. சோ இப்ப போலீஸ் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட லக்கி போமிக்குடைய ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த நெய்பர்ஸோ அந்த வீடு பல மாதங்களா பூட்டி தான் கிடக்கு அப்படின்னும், அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே எங்க போனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் பூட்டி இருந்த அந்த வீட்டுடைய லாக்க பிரேக் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி உள்ள போகும் பொழுதே ஹெவியான ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. கர்ச்சீஃப மூக்குல பொத்துனபடி அந்த துர்நாற்றம் கரெக்டா எங்கிருந்து வருது அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க ஹால்ல ஒரு மூலையில துணிகள் குவியல் மாதிரி குவிஞ்சிருக்கிறத நோட் பண்றாங்க. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த துணிகள்ல பல இடங்கள்ல காய்ந்து போன நிலைமையில ரத்த கரைகள் ஒட்டி இருந்திருக்கு. இத பார்த்த அங்க போலீஸ் கூடவே நின்னுட்டு இருந்த அனுபம் ராய் இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. போலீஸும் கண்டிப்பா இந்த வீட்டுல ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு சுத்தி இருக்கிற இடங்களையும் தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் அந்த வீட்டுடைய டெலிபோன் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறத நோட் பண்றாங்க. ஆல்சோ கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீரோ மற்றும் அலமாரி எல்லாமே திறந்த நிலையில இருக்கிறதையும் அதுக்குள்ள இருக்கிற துணிகள் கலைந்த நிலைமையில கிடக்கிறதையும் பாக்குறாங்க. சோ போலீஸ் இந்த வீட்டுல ராபரி ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்றாங்க. பட் அப்படி நடந்திருந்தா எப்படி வீட்டுடைய வாசல்களும் கேட்டும் ப்ராப்பரா மூடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஃபோர்ஸ்டு என்ட்ரி நடந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு திங்க் பண்றாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டே அந்த வீட்டை செக் பண்ணப்ப கிச்சன்ல ஒரு மாமிசம் வெட்டுற கத்தியும் ஒரு இரும்பு ராடையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலயும் ரத்தம் காய்ந்து போன நிலைமையில இருந்திருக்கு. இப்போ பின்பக்க வாசலுக்கு வந்து அங்க பார்க்கும்போது அங்கிருந்த செப்டிக் டேங்க் உடைய மூடிய சுத்தியுமே அதோடைய ஹேண்டில் மேலையும் சிமெண்ட் கலவையால பூசி சீல் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. ஆல்சோ அதை சுத்தியுமே சில காலியான ஆசிட் பாட்டில்களும் ஃபினாயில் பாட்டில்களும் பிளஸ் சில ப்ளீச்சிங் பவுடர்ஸ் பாக்கெட்ஸும் இருந்திருக்கு. இதை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸோ உடனடியா அந்த டேங்கை உடைச்சு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த செப்டிக் டேங்க்குள்ள இருந்து சில சாக்கு மூட்டைகள் வெளியெடுக்கப்படுது. அதை வெளியெடுத்து அதோடைய முடிச்ச அவிழ்த்து பார்த்த அங்கிருந்த போலீஸும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்த அனுபம் ராயும் சரி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பிகாஸ் அதுக்குள்ள இருந்தது சதைகளே இல்லாம அந்த செப்டிக் டேங்க் உடைய மலத்துல ஊறி கருப்படைஞ்சு போன நிலைமையில் இருந்த துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடந்த மனித எலும்புகள். 1999 வருடம் ஒட்டுமொத்த பீகார் மாநிலத்தையே அதிர வச்ச ஒரு ப்ரூட்டலான மர்டர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
போலீஸ் இந்த கேஸ்ல ரொம்பவே தீவிரமா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்த அனுபம் ராய் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கோரபந்தாவில இருந்து 150 கிலோமீட்டருக்கும் மேல தள்ளி இருக்கிறதால எப்பாவது ஒரு நாள் வந்து தான் என்னுடைய சிஸ்டர் ஃபேமிலியும் என்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு போவேன். ஆல்சோ அப்பப்ப அவங்க கிட்ட போன் பண்ணியும் பேசுவேன். ஆனா பிப்ரவரி மாசத்துல இருந்து என்னால அவங்க கிட்ட பேச முடியல. பிகாஸ் நான் அவங்களுக்கு போன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு லைன் கிடைக்கவே இல்ல. அப்போ அந்த ஊருக்கு வேற ஒரு வேலையா போன என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட தன்னுடைய தங்கச்சி லக்கிய பார்த்துட்டு வாங்க அப்படின்னும் ஆல்சோ ஒரு 500 ரூபாய் அங்க கொடுத்து என்னுடைய அம்மா கிட்ட தரும்படியும் அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா அப்படி போயிட்டு வந்தவர் லக்கியுடைய வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாயை என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு அப்பதான் ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் லக்கிய பாக்குறதுக்காக நானே நேரடியா கோரபந்தாவுக்கே வந்தேன். ஆனா நான் வந்து பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரியே வீடு பூட்டி இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறமா பக்கத்து வீடுகள்ல லக்கியுடைய கணவரான சுபேந்துவுடைய ஆபீஸ்ல அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் லக்கியுடைய கணவரான சுபேந்து மற்றும் லக்கியுடைய பையனான கல்யாண் ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைக்கும் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கறதையும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொண்ணான சைத்தாலையும் 28ஆம் தேதியிலிருந்து ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்சோ அவங்களுடைய வீட்டுல இருந்த டெலிபோன் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது அதுலயும் ஜனவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமா எந்த கால்ஸும் பேசப்படல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்படி அந்த வீட்டுல இருந்தவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஜனவரி மாசத்தோடயே முடிஞ்சு போயிருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. ஆனா அப்பதான் ஜனவரி மாசத்துக்கு அப்புறமாவும் அந்த வீட்டுல இருந்த ஒரு நபர் மட்டும் ஆக்டிவா இருந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. பக்கத்து வீடுகள்ல போலீஸ் விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்போ ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுல யாராவது இருந்ததை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை போலீஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்பதான் அங்க பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருந்த ஒரு நபர் மட்டும் பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கறத போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷாக்கான போலீஸ் உடனடியா இப்ப அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்ச போலீஸ் பீகார் ஸ்டேட் கிரிக்கெட் போர்டுல போய் ஒரு கிரிக்கெட் பிளேயரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ, சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரை போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுதா? சம்பந்தம் இருக்கு எஸ்டிஐ. போலீஸ் அந்த பிளேயருடைய அட்ரஸை வாங்கிட்டு அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு. அங்க பக்கத்துல இருந்த பிளாட்ஸ்ல விசாரிச்சு பார்த்தப்ப அந்த வீட்டுல அந்த கிரிக்கெட் பிளேயரும் கூடவே செகனாஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸோட நின்னுட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல நீங்க இந்த கேஸ்ல தேடிட்டு இருக்கிற சஸ்பெக்ட்ஸ் கோர்ட்ல சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு சந்தோஷமான போலீஸ் அந்த சஸ்பெக்ட்ஸை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கும் பொழுது அந்த சஸ்பெக்ட் சொன்ன விஷயங்களை கேட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமே டோட்டலா சைலண்ட் ஆகிருச்சு. அப்படி அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஜாம்செத்பூருடைய டெலிகோ காலனி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியால தான் ஒரு நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு 42 வயதான சுபேந்து பௌமிக். இவருடைய மனைவி பெயர் தான் லக்கி. இந்த லக்கி தான் நான் இன்ட்ரோல சொன்ன அனுபம் ராயுடைய சிஸ்டர். இவங்களுக்கு சைத்தாலி பௌமிக் அப்படிங்கிற ஒரு மூத்த மகளும் கல்யாண் பௌமிக் அப்படிங்கிற ஒரு இளைய மகனும் இருக்காங்க. சுபேந்து ஒரு நல்ல சேலரி வரக்கூடிய வேலையில இருந்ததுனால அவருடைய பசங்களை ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. ஆல்சோ உடல்நிலை சரியில்லாம இருந்த லக்கியுடைய அம்மாவான 65 வயதான அனிதா ராயுமே அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தருக்குமே நல்ல ட்ரெஸ், நல்ல ஃபுட் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுடைய லைஃபை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. சுபேந்து அவருடைய பசங்களை ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டு இருந்ததால அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட அவருடைய பொண்ணு சைத்தாலி இந்த ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எந்த மாதிரி மிஸ்யூஸ் அப்படின்னா, அடிக்கடி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு கூட படிக்கிற பொண்ணுங்களோட சினிமாக்கு போறது, ஊர் சுத்துறது அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரியான சமயங்கள்ல தான் அவருடைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கீனன் அப்படிங்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக போறா. அங்கதான் 21 வயதான சையத் ரிஸ்வான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் கூட ஆட்டோகிராஃப் வாங்குறப்ப பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க நாளடைவுல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வெளியே போய் ஊர் சுத்துறது, தனிமையில் இருக்கிறது அப்படின்னு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த மாதிரியான டைம்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. சோ அதோடைய விளைவா +2 படிச்சுட்டு இருந்த 17 வயதான சைத்தாலி பிரெக்னன்ட் ஆகுறா.
இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைத்தாலி ரிஸ்வன் கிட்ட கேக்குறா. அதுக்கு ரிஸ்வனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய வீட்டுல நான் எப்படியாவது சம்மதம் வாங்கிடுவேன், உன்னுடைய வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு சைத்தாலிய கொஸ்டின் பண்றான். அதுக்கு சைத்தாலியோ கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலுமே நான் ஒரு தடவை பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த சைத்தாலி அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டு ரிஸ்வனை லவ் பண்றத மட்டும் அவளுடைய அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ரிஸ்வனை தனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கும்படியாவும் கேட்க ஆரம்பிக்கிறா. ஆனா சைத்தாலியுடைய அம்மாவான லக்கியோ அவ மேல ரொம்பவே கோபப்பட்டு இதுக்குதான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இத உடனடியா சைத்தாலியுடைய அப்பா சுபேந்து கிட்ட சொல்றாங்க. இத கேள்விப்பட்டு ரொம்பவே வேதனை அடைஞ்ச அவருமே படிக்கிற வயசுல நீ இப்படி லவ் பண்ற மேரேஜ் பண்ற அப்படின்னு சொல்றதே தப்பு, அதோட நீ ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்றதா சொல்ற, இது நம்மளுடைய ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆகாது, அதனால ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா சைத்தாலியோ இல்லப்பா நான் ரிஸ்வனை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு உடும்பு பிடியா நிக்க ஆரம்பிக்கிறா. இத கேட்டு பொறுமை இழந்து போன சுபேந்து ரொம்பவே கோவமா சைத்தாலிய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, எங்க பேச்ச மீறி நீ ஏதாவது செஞ்ச அப்படின்னா பெத்த பொண்ணு அப்படின்னு கூட நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு ஒரே வாரிசு கல்யாணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உன்னையும் நீ லவ் பண்றவனையும் கொன்னு போட்டுருவோம் அப்படின்னு கோவத்துல அதட்டி இருக்காரு. டியர் எஸ்டிஐ, இப்ப நான் சொன்னதை வச்சு செப்டிக் டேங்க்ல போலீஸ்க்கு கிடைச்ச எலும்புகள் யாருடையதா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது கஸ் பண்ணீங்களா? அப்படி பண்ணிருந்தா உங்களுடைய கஸ்ஸிங் என்ன அப்படிங்கறத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்எஸ்டிஐ கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒருவேளை அது சைத்தாலி உடையதா இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கஸ்ஸிங் இருந்தா அந்த எலும்புகளை ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்பின போலீஸ்க்கு வேற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வருது. எஸ், போலீஸ்க்கு கிடைச்ச அந்த எலும்புகள் ஒருத்தருடையதோ இல்ல 2 பேருடையதோ இல்ல, அது மொத்தம் 4 நபர்களுடையது அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் ரிப்போர்ட் தராங்க. எஸ், ஆக்சுவலா போலீஸ் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா அந்த வீட்ல டோட்டலா அந்த குடும்பத்துடைய ஆக்டிவிட்டியே நின்னு போயிருச்சு. ஆனா ஒரு நபருடைய ஆக்டிவிட்டி மட்டும் அடுத்த மாசம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நெய்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி அங்கிருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே சொன்ன அந்த நபர் வேற யாரும் இல்ல, சுபேந்து மற்றும் லக்கியுடைய மகளான சைத்தாலி தான். இத கேட்ட உடனே தான் போலீஸ் கிரிக்கெட் போர்டுல போய் ரிஸ்வானுடைய அட்ரஸை கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க கோர்ட்ல சரண்டர் ஆகியிருப்பாங்க. எஸ், இப்ப போலீஸ் கிட்ட இது எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறது சைத்தாலி மற்றும் ரிஸ்வான் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே தங்கிட்ட அன்பா பேசுற தன்னுடைய அப்பா இப்ப கோவமா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்ன சைத்தாலி நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கே இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா இன் கேஸ் நம்ம பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சா உண்மையிலேயே நம்மளை கொன்னுதான் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கா. சோ யாருமே நம்மளுக்கு இப்ப சப்போர்ட்டா இல்லையே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவ எந்த ஒரு பொண்ணுமே எடுக்காத ஒரு விபரீதமான முடிவுக்கு வரா. அதுதான் தன்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொலை பண்றது. அவளுடைய இந்த டெசிஷனை ரிஸ்வன் கிட்ட சொல்லும் போது நாம அந்த அளவுக்கு போகணுமா, பேசாம அவங்களுக்கு தெரியாம எங்கேயாவது போய் நம்மளுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு ரிஸ்வன் சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு சைத்தாலியோ இல்ல, நம்ம எங்க போனாலுமே நம்மளை தேடி தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம என்ன காணோம் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சிக்கல் தான். சோ அவங்கள மர்டர் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற பணம் நகை இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரிஸ்வனை கன்வின்ஸ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படி மர்டர் பண்றது அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானை ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பிளான் படி அன்றைய நாள் எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கா சைத்தாலி. அதுக்கப்புறமா காலையில சுபேந்து வேலைக்கும் கல்யாண் ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிருக்காங்க. இப்ப நேரம் மதியமாகுது. வீட்டுல தன்னுடைய வேலைகளை செஞ்சு முடிச்ச சைத்தாலியுடைய அம்மா ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. இத வாட்ச் பண்ணிட்டே இருந்த சைத்தாலி ஃபர்ஸ்ட் டெலிபோன் வயரை டிஸ்கனெக்ட் பண்றா. அடுத்ததா வீட்டுடைய மெயின் டோர் கிட்ட போய் நின்னு அதை லேசா திறந்து வெளியே பாக்குறா. சில நிமிடங்கள் அப்படி பார்த்துட்டு இருந்தவ அந்த வீட்டை பார்த்து ரிஸ்வன் நடந்து வர்றத கவனிக்கிறா. உடனடியா கை காட்டி அவனை சைகிலேயே உள்ள வர சொல்லி கூப்பிடுறா. அவனுமே ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத அந்த பகுதியில யாரும் அவனை கவனிக்காதபடி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறான்.
இப்ப கதவை மூடி லாக் பண்ண சைத்தாலி அம்மா மற்றும் பாட்டி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பெட்ரூம்ல தூங்குறாங்க அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல அவங்க கிட்ட சொல்றா. அப்ப சரி வா முதல்ல பாட்டியுடைய கதையை முடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல 2 பேருமே மாடியில தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய பாட்டியுடைய ரூமுக்கு மெதுவா நடந்து போறாங்க. அங்க அசந்து தூங்கிட்டு இருந்த பாட்டியுடைய கை கால்களை சைத்தாலி பிடிச்சுக்க ரிஸ்வன் அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு மூச்சு திணறி அங்கேயே இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பெட்ரூமுக்கு வந்த ரிஸ்வனும் சைத்தாலியும் அங்க தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மாவையும் அவங்களுடைய பாட்டியை கொன்ன மாதிரியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. இப்ப அடுத்ததா சைத்தாலியுடைய தம்பி கல்யாண் வர்றதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த கல்யாண் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு அங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறான். கதவை திறந்த சைத்தாலி உள்ள வந்த கல்யாண் கிட்ட உனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்னு கிச்சன்ல இருக்கு, வேணும் அப்படின்னா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இத கேட்டு சர்ப்ரைஸ் ஆன கல்யாண் ஸ்கூல் பேக் அங்கேயே ஓரமா வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போறான். அப்ப கிச்சனுடைய கதவுக்கு பின்னால மறைஞ்சிருந்த ரிஸ்வான் எதிர்பாராத நேரத்துல பின்னாடி இருந்து வந்து முழங்கையால அவனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத கல்யாண் மூச்சு திணறி துள்ள ஆரம்பிக்கிறான். உடனடியா அங்க வந்த அக்காவான சைத்தாலி அவனுடைய கையை பிடிச்சு அவன் மேற்கொண்டு துள்ளாத மாதிரி பாத்துக்கிறா. அக்கா இருக்கிற எல்லாத்துக்குமே 2 அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அம்மா மாதிரி இருக்க வேண்டிய சைத்தாலி ஒரு சைத்தானா மாறி கல்யாண துடிக்க கொலை பண்ணிருக்கா. இப்ப இறந்து போன கல்யாணுடைய உடலை கிச்சன்ல ஒரு ஓரமா மறைவா வச்சுட்டு அடுத்ததா மிச்சம் இருக்கிற சுபேந்து வர்றதுக்காக 2 பேருமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சுபேந்துவும் காலிங் பெல் அடிக்கிறாரு. அப்ப கதவை திறந்த சைத்தாலிய பார்த்ததுமே எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள வர்றாரு சுபேந்து. இப்ப மெயின் டோருக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த ரிஸ்வன் வேகமா வந்து கையில வச்சிருந்த ஒரு இரும்பு ராடால ஓங்கி அவருடைய தலையிலேயே அடிக்கிறான். இதனால சுபேந்து தலையிலிருந்து ரத்தம் வந்தபடி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறமா அவரையுமே கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நெரிக்கும் பொழுது மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சுபேந்து. ஆனா அடுத்த சில வினாடிகள்லயே அப்படியே அடங்கி போறாரு. இப்ப இறந்து போன 4 பேருடைய உடல்களையுமே எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச ரிஸ்வனும் சைத்தாலியும் அதை எல்லாத்தையுமே துண்டுகளா வெட்டி செப்டிக் டேங்க்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. பட் ரிஸ்வனும் இதை எல்லாத்தையுமே நம்ம 2 பேரால டிஸ்போஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம், அதனால என்னுடைய தம்பி ஷாகித்தையும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஹுசைனையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சைத்தாலி கிட்ட சொல்லியிருக்கான். அவளும் அதுக்கு ஓகே சொல்ல சைத்தாலிய வீட்டுல விட்டுட்டு நைட் அங்கிருந்து கிளம்பின ரிஸ்வான் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய தம்பி மற்றும் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கூடவே மாமிசம் வெட்டுற கத்தி ஒன்னையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறமா ரிஸ்வன் மற்றும் அவன் கூட வந்திருந்த மற்ற 2 பேருமா சேர்ந்து இறந்து போன உடல்களை துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை சைத்தாலி கூட சேர்ந்து சாக்கு மூட்டைகளை வச்சு கட்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டிக் டேங்க்குள்ள போட்டிருக்காங்க. இதுல துர்நாற்றம் அதிகமா வந்துடக்கூடாது அப்படின்னு ஃபினாயில், ஆசிட் மற்றும் ப்ளீச்சிங் பவுடரை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள கலந்து விட்டுருக்கானுங்க. இப்ப கடைசியா அந்த வீட்டுடைய தரையும் ரத்தக்கரை இல்லாதபடி பினாயில் போட்டு கழுவி தொடச்சு விட்டுட்டு விக்டிம்ஸ் போட்டிருந்த ரத்தக்கரை படிஞ்ச துணிகளை மட்டும் அந்த ஹால்ல ஒரு மூலையில போட்டிருக்கானுங்க. இப்படி எல்லா வேலைகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சைத்தாலிய மட்டும் வீட்டுல விட்டுட்டு இவனுங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனப்பவும் வந்தப்பவும் அந்த ஏரியால இருந்த யாருமே அவங்கள பார்க்காதபடி இருந்திருக்கானுங்க. இதுல ரொம்பவே கொடூரமான ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு அடுத்த 1 மாசம் அதே வீட்டுல ரொம்பவே ஜாலியா தான் இருந்திருக்கா சைத்தாலி. பிகாஸ் பிப்ரவரி மாசம் முழுவதுமே அப்பப்ப ரிஸ்வன் அந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போயிருந்திருக்கான். இதுக்கப்புறமா வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துட்டு 2 பேருமே எஸ்கேப் ஆயிருக்காங்க. கோர்ட்ல ரிஸ்வனுடைய ஃப்ரெண்டான ஹுசைன் அன்றைய நாள் ரிஸ்வன் என்ன மிரட்டி தான் அது எல்லாத்தையுமே பண்ண வச்சான், நான் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படின்னு சொன்னதால கோர்ட் 1999 டிசம்பர் மாசம் அவருக்கு மன்னிப்பு வழங்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. இறுதியா 2001 மார்ச் மாசம் இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர், அது மட்டும் இல்ல இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொலைகளை பண்ண ரிஸ்வன் மற்றும் சைத்தாலிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்படுது. மேலும் இந்த குற்றத்தை மறைக்க உடந்தையா இருந்த ரிஸ்வனுடைய தம்பியான ஷாகித்துக்கு லைஃப் சென்டென்ஸ் தரப்படுது. இதுக்கப்புறமா தங்களுடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸா மாத்த சொல்லி ரிஸ்வனும் சைத்தாலியும் ஜார்க்கண்ட் ஹை கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. கோர்ட்டும் அதை ஏத்துக்கிட்டு 2004 ஜூலை மாசம் அவங்களுடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸா மாத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்தப்பவே சைத்தாலிக்கு ஜெயில ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2 வருடங்களுக்கு அப்புறமா அந்த குழந்தை ரிஸ்வனுடைய அம்மா கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படிக்கிற வயசுல காதல் கர்ப்பம் அப்படின்னு சைத்தாலி தப்பான பாதையில போயிருந்தாலும்
இருந்தாலும் அப்பவே ரிஸ்வன் சொன்ன மாதிரி அவன் கூட எங்கேயாவது போயிருந்தா கூட இந்நேரம் அவங்க 2 பேருமே ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். டியர் STA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், சைத்தாலி அப்படிங்கிற இந்த சாத்தானை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.